கிருஷ்ணகிரி ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரே நேரத்தில் பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் மனு தாக்கல் செய்ய வந்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குமரேசன். விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலவேல், அதாவது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று தமிழகத்தில் இருக்கிற திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி உட்பட வேட்பாளர்கள் அனைவரும் இந்த வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்தனர். இந்த நிலையில் இன்று மதியம் அதாவது கிருஷ்ணகிரி வேட்பாளர் பாஜக வேட்பாளரான நரசிம்மன் மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான வித்யா வீரப்பன் ஆகிய இருவரும் ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்தனர். அப்பொழுது இரு கட்சியினரும் ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய அந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் நுழைவாயில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையிலிருந்து திடீரென இரு கட்சியினரும் மாறி மாறி கோஷங்களை எழுப்பினர். அதாவது குறிப்பாக கிருஷ்ணகிரி தொகுதியில் பாஜக சார்பில் நரசிம்மன் மற்றும் நாம் தமிழர் கட்சியில் சார்பில் வீரப்பனின் மகள் வித்யாராணி ஆகியோர் போட்டியிட்டனர். இந்த இருவரும் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நிலையில் 5 பேர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளே அனுமதிக்கப்படும் நிலையில் மற்றவர்களை போலீசார் 200 மீட்டருக்கு தொலைவிலேயே தடுத்து நிறுத்தினர். ஒருபுறம் பாஜகவினரும் மறுபுறம் நாம் தமிழர் கட்சியினரும் நின்றிருந்த நிலையில் திடீரென இரு தரப்பினரும் மாறி மாறி போட்டி போட்டுக்கொண்டு கோஷங்களை எழுப்பியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதாவது பாஜகவினர் ஜெய் ஸ்ரீராம் எனவும் கோஷம் எழுப்பினர். நாம் தமிழர் கட்சியினர் நாம் தமிழர் எனவும் கோஷம் எழுப்பியதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வாக்குவாதமாக மாறினார். உடனடியாக அங்கு வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தி கலையை செய்தால் அப்பகுதியில் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பாலவேல், நன்றி குமரேசன், விரிவான விவரங்களுக்கு.